செங்கேழ் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே. திருப்புவநேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள். இன்றைய திருப்புகழ் திருவாஞ்சியம் என்ற ஊரில் விட்டிருக்கும் முருகன் மேல் அருணகிரிநாதர் அருளிய இபமாந்த என்று தொடங்குகின்ற 24 வரி பாடல். இந்த திருவாஞ்சியம் திருவாரூருக்கு அருகிலே நன்னிலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. பிரபலமான ஸ்தலமும் கூட, நால்வர் பாடிய ஸ்தலம். இந்த திருவாஞ்சியத்திலே மணியையர் என்று பிரபல கர்நாடக சங்கீத வித்வான் நிலவி வந்தார். ஸ்ரீவாஞ்சியம் மணியையர் என்று அவருக்கு பெயர். இந்த பாடல் பாடி வந்தால் நமக்கு எப்பொழுதும் முருகனுடைய திருவடி கமல பாதத்தை மனதில் நமக்கு நினைவூட்டுவான் முருகன். அந்திம காலத்தில் நினைவுகள் வருமோ வராதோ என்று நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த பாடலை பாடி வந்தால் எப்பொழுதுமே முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் பொழுது எந்த நேரத்திலும் அவர் நமக்கு அருள்வார். அவ்வளவு பிரசித்தியான பாடல். சந்தம் தன தாந்த தத்த தன 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 தாந்த தத்த தன 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 தாந்த தத்த தன 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 தான இபமாந்தர் சக்கரபதி சேரி படையாண்ட சக்கரவரிசைகள் இடம் வாழ்ந்து திக்கு விஜயமன் அரசாகி இபமாந்தர் சக்கரபதி சேரி படையாண்டு சக்கரவரிசைகள் இடவாழ்ந்து திக்கு விஜயமன் அரசாகி இருமாந்து வட்ட அணை மீசை விரிசாந்து வெற்றி மலர் தோடை எழிலாந்த பட்டி வகை பறி மள்ளகே இருமாந்து வட்ட அணை மீசை விரிசாந்து வெற்றி மலர் தோடை எழிலாந்த பட்டி வகை பரிமளே தபநாங்கரத்ன அணிகளம் இவை சேர்ந்த விச்சுவடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவிய போது தபநாங்கரத்ன அணிகளன் இவை சேர்ந்த விச்சுவடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயர் நழுவிய போது தழல் தாங்கொழுத்திட
ஒரு பிடி சாம்பல் பட்டதருகிலர் தனவாஞ்சை மிக்குன்னடி தொழ நினையாரே. தடல் சாங்கொழுத்தியிட ஒரு பிடி சாம்பல் பட்டதருகிலர் தனவாஞ்சை மிக்குன் அடி தொழ நினையாரே. தடல் தாங்கொழுத்தியிட ஒரு பிடி சாம்பல் பட்டதருகிலர் தனவாஞ்சை மிக்குன்னடி தொழ நினையாரே. தபனாங்கரத்ன அணிகலன் இவை சேர்ந்த விச்சுவடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயிர் நழுவிய போது தடல் தாங்கொழுத்தியிட ஒரு பிடி சாம்பல் பட்டதருகிலர் தனவாஞ்சை மிக்குன்னடி தொழ நினையாரே. உபசாந்த சித்த குருகுல பவபாண்டவர்க்கு வரத்தன்மை உருவோனன் பிரசித்த நெடியவன் ரிஷிகேசன். உபசாந்த சித்த குருகுல பவபாண்டவர்க்கு வரதன்மை உருவோன் பிரசித்த நெடியவன் ரிஷிகேசன். உலகின்ற பச்சை உமையனன் வடவேங்கடத்தில் உரைபவன் உயர்சார் சங்க சக்கர கரதலன் மருகோனே. உலகின்ற பச்சை உமையனன் வடவேங்கடத்தில் உரைபவன் உயர்சார்ங்க சக்கர கரதலன் மருகோனே. உபசாந்த சித்த குருகுல பவபாண்டவர்க்கு வரதன்மை உருவோன் பிரசித்த நெடியவன் ரிஷிகேசன். உலகின்ற பச்சை உமையனன் வடவேங்கடத்தில் உரைபவன் உயர்சார்ங்க சக்கர கரதலன் மருகோனே. திரிபுராந்தகர்க்கு வாசுத ரதிகாந்தன்மை துண முருக திரள் பூண்ட சுப்பிரமணிய ஷண்முகவேலா. திரிபுராந்தகர்க்கு வர சுதராதிகந்தன் திரிபுராந்தகர்க்கு வர சுரரதிகாந்தன் மைத்துணன் முருக திரள் பூண்ட சுப்பிரமணிய ஷண்முகவேலா. திரை பாய்ந்த பத்ம தட வயலியல் வேந்த முத்த
முத்தியருள் தரு திருவாஞ்சி அத்தியத்தில் திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே திரை பாய்ந்த பத்ம தடவயல் இயில் வேந்த முத்தியருள் தரு முத்தியருள் தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே திரிபுராந்தகர்க்கு வர சுதரதிகாந்தன்மை தூணன் முருக ரதிகாந்தன்மை தூண முருக திரள் பூண்ட சுப்பிரமணிய சண்முகவேலா திரை பாய்ந்த பத்ம தட வயலியில் வேந்த முத்தியருள் தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே திரை பாய்ந்த பத்ம தடவயல் ஈயில் திரை பாய்ந்த பத்ம தடவயல் இயல்வேந்த முத்தி அருள் தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே திரை பாய்ந்த பத்ம தடவயல் இயல்வேந்த முத்தி அருள் தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே. பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். யானைப்படை, காலாட்படை முதலிய படைகளை உடைய சக்கரவர்த்தியாகி நிறைந்துள்ள 4 வகை சேனைகளையும் ஆண்டு கொண்டு ஆக்யா சக்கரம் தன் வேலை முறைகளை நடத்த அவ்வாறே வாழ்ந்து திக்கு விஜயம் செய்து இந்த புவிக்கு மன்னனாகி மிக்க பெருமை அடைந்து வட்ட வடிவமான திண்டு மெத்தை மேலுள்ள விருப்பில் சாய்ந்து வெற்றி வாகையான மலர் மாலைகளும் அழகு மிகுந்த ஆடைகளும் நறுமணக் கலவை பூச்சிகளும் சூரிய ஒளியை தன்னிடத்தில் கொண்டுள்ள இரத்தினங்களாலான ஆபரணங்களும் இவை எல்லாம் சேர்ந்தாலும் ஒரு மனித வித்துவின் வடிவம் தான் இந்த உடல். மனித வித்துவின் வடிவம்தான் இந்த உடல். தம் உறவினர்கள் சூழ்ந்திருக்க இந்த உடலினின்றும் பெருமை மிக்க இந்த உயிர் பிரிந்து போகும் தருணம் அந்த நெருப்பு உடலை கொளுத்திவிட முடிவில் அவ்வுடல் ஒரு பிடி சாம்பல் கூட நில்லாது என்ற நிலையை அடைவதை யாரும் அறிய மாட்டார்கள். அதாவது இந்த உடலை விட்டு உயிர் போய்விட்டால் இதை எரித்து புடி சாம்பல் ஆக்குவார்களா, என்ன செய்வார்கள் என்பதை இந்த தேகம் அறிவதில்லை என்பதை குறிப்பிடுகிறார். அப்பொழுது முருகன் நம்மை ஆட்கொண்டு விடுவான் என்று இதிலே மறைமுகமாக கூறப்பட்டுள்ளது.
பொருளாசை மிகுந்து உன் திருவடிகளை தொழ நினைப்பதில்லை. அந்த நேரத்திலே முருகனுடைய நினைப்பு வருவதில்லை. ஆகையால் இப்பொழுதே நாம் நினைத்துக் கொண்டு விட்டால் எந்த நேரத்தில் எது நடக்கும் என்பது தெரியாதல்லவா ஆன்மாக்களுக்கு. அப்பொழுது இந்த நேரத்திலே நினைத்துக் கொண்டிருப்போம் என்று முருகன் மனமிறங்கி நமக்கு அருள் புரிவான். இந்த சரீரம் எடுத்ததே மீண்டும் பிறவாமல் இருப்பதற்காகத்தான். அதைத்தான் முக்தி அடைய வேண்டும் என்கிறார்கள். அதை முருகன் காலடியில் நாம் சமர்ப்பித்து விட்டால் கண்டிப்பாக முக்தி நிச்சயம். உபசாந்த சித்த குரு குலபவ, மனசாந்தி உடையவர்களுக்கும் குரு வம்சத்தை சேர்ந்தவர்களுக்குமான பஞ்ச பாண்டவர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்தவனும் கருமேக நிறத்தவனும் கீர்த்திமானும் விஸ்வரூபனும் இந்திரியங்களை வென்றவனும் லோக மாதாவாகிய பச்சை நிற உமாதேவியின் அண்ணனும் வடவேங்கடம் என்னும் திருமலையில் வாழ்பவனும் உயர்ந்த சாரங்கம் என்ற வில்லையும் சுதர்சனம் என்ற சக்கரத்தையும் கரத்தில் ஏந்தும் திருமாலின் மருகனே. முருகா, திரிபுரங்களுக்கு யமனாய் இருந்த சிவனுக்கு சிரேஷ்டமான பிள்ளையே முருகா, ரதியின் கணவன் மன்மதனுக்கு மைத்துனன் முறையான முருகனே. இங்கே இந்த ரதியின் கணவன் மன்மதனுக்கு முருகன் மைத்துனன். முருகன் திருமாலின் மருமகன், மன்மதன் திருமாலின் மகன். எனவே முருகன் மன்மதனின் மைத்துனனாக கருதப்படுகிறான். இந்த முக்தி கொடுப்பதற்கு உண்டான ஸ்தலங்களிலே தில்லைவனம் என்பது இந்த திருவாஞ்சியம், காசி, திருவாரூர், மாயூரம், முல்லைவனம், மதுரை, திருப்பரங்குன்றம், திருநெல்வேலி, காஞ்சிபுரம், திருக்கழுக்குன்றம், வேதாரண்யம், திருவண்ணாமலை, திருக்காலத்தி, திருவாஞ்சியம் என்று இந்த ஸ்தலங்கள் எல்லாம் முக்தி அளிக்கக்கூடிய ஸ்தலங்கள். முறையான முருகனே, ரதியின் கணவன் மன்மதனுக்கு மைத்துனன் என்ற முறையான முருகனே, பராக்கிரமமும் வாய்த்த சுப்பிரமணியனே, ஆறுமுகனே, வேலனே, அலைகள் பாயும் தாமரை குளங்கள் உள்ள வயலூரின் அரசனே, முக்தி தலமாகிய திருவாஞ்சியத்தில் வீற்றிருக்கும் முருகனே, அமரர்கள் பெருமாளே, தேவர்கள் தம் பெருமாளே என்று இந்த பாடலிலே திறம்பட கூடியுள்ளார் அருணகிரிநாதர். இபமாந்த சக்கரபதி சேரி படையாண்டு சக்கரவரிசைகள் இடம் வாழ்ந்து திக்கு விஜயமன் அரசாகி இருமாந்து வட்ட அணைமீசை விரிசார்ந்து வெற்றி மலர்த்தோடை எழிலார்ந்த பட்டி வகை பரிமளலே பந்து இருமாந்து வட்ட அணைமீசை விரிசார்ந்து வெற்றி மலர்த்தோடை எழிலார்ந்த பட்டி வகை பரிமளலே வந்து தபனாங்க ரத்ன
அணிகளன் இவை சேர்ந்த விச்சுவடிவது தமர் சூழ்ந்து மிக்க உயர் நழுவிய போது தடல்தாம் கொளுத்தியிட ஒரு பிடி சாம்பல் பட்டதருகிலர் தனவாஞ்சை மிக்குன்னடி தொழ நினையாரே. உபசாந்த சித்த குருகுல பவபாண்டவர்க்கு வரதன்மை உருவோன் பிரசித்த நெடியவன் ரிஷிகேசன் உலகின்ற பச்சை ஊமையனன் வடவேங்கடத்தில் உரைபவன் உயர் சார்ந்த சக்கரகரதலன் மருகோணே. திரிபுராந்தகர்க்கு வர சுத ரதிகாந்தன்மை துண முருக திரள் பூண்ட சுப்பிரமணிய சண்முகவேலா திரை பாய்ந்த பத்ம தடவயல் இயல்வேந்த முத்தி அருள் தரு திருவாஞ்சியத்தில் அமரர்கள் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.